ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல அவங்க வச்சுட்டு தான் இருந்தாகணும். சப்போர்ட்டை வச்சுட்டு இந்த கட்சி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஓவர் வேல்யூட ரியல் எஸ்டேட் இருக்கு அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட் மேலே வேல்யூ வரதுக்கு பதிலாக டவுன் ஹில்ல நோக்கி 2024 எலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜூன் 4 அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ரேலி வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பிஜேபி வின் பண்ணால் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகும், காங்கிரஸ் வின் பண்ணால் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகும்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோவுக்கும் அந்த எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எலெக்ஷன் ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சில விஷயங்களும் பார்க்க போகிறோம். பட் அதோட முக்கியமாக நம்ம யார் வின் பண்ண போகிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு சில பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கான வழி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 5 இயர் பிளான் போட போகிறோம். ஸோ இப்போ எந்த பார்ட்டி வின் பண்ணுறாங்கிற ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோக்கு ஏற்ற மாதிரி இந்த செக்டர்லாம் அவங்க டெவலப் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் 5 இயர்ஸ் கழிச்சு திருப்பி நெக்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு கணிசமான ப்ராஃபிட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இப்போ இந்த 5 இயர் பிளான் போடுறதுக்கு நம்ம பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ என்ன அண்ட் காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது இந்த மேனிஃபெஸ்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிசஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ப்ராமிசஸை வச்சு நம்ம ஸ்பெகுலேட் பண்ண போறோம் எந்தெந்த செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வளர போகுது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல 2 பேருக்கிட்டையுமே காமனாக இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோஸை பார்க்கணும். ஏன்னா இவங்க 2 பேருமே காமனாக இருக்கிற மேனிஃபெஸ்டோவை நம்ம இந்த எலெக்ஷன் ரேலிக்கு முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இதனால ஒருவேளை எலெக்ஷன் ரேலியில் 2 பேர்ல யார் ஜெயிச்சாலுமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இங்கே நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணணும். 2 கட்சியில் எந்த கட்சி ஜெயிச்சாலும் அவங்க ஒரு தனி பெரும்பான்மையோடு ஜெயிக்கணும். அதாவது ஒரு மெஜாரிட்டியை வச்சு ஜெயிக்கணும். ஒருவேளை 50-50 ஆர் மற்ற கட்சியோட சப்போர்ட்டை வச்சுட்டு இந்த கட்சி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் மேலே ரேலி ஆகிறதுக்கு பதிலாக டவுன் ஹில்ல நோக்கி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 பேரோட காமன் மேனிஃபெஸ்டோவை பார்த்தோம்னா, நாட் ஜஸ்ட் இந்த 2 பேர், இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியுமே தான் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்கள் ஸ்டேட்டை டெவலப் பண்ணுவோம், நாங்கள் இந்தியாவை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எந்த ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல முக்கியமாக இந்த ஒரு செக்டர் டெவலப் ஆகியே ஆகணும். அதுதான் பேங்கிங் செக்டர். நாட் ஜஸ்ட் இன் இந்தியா, அவுட் சைட் இந்தியாவை கூட வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு இந்தியன் பேங்க் லோன் தராங்க அப்படின்னா அது மூலமாக நம்ம பேங்க்ஸ் டெவலப் ஆகும். ஸோ எந்த ஒரு இடத்துல டெவலப்மெண்ட் இருந்தாலுமே பேங்கிங் செக்டர் தான் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட் அடையும். இதுதான் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே, இது எதுக்கு என்கிட்ட புதுசாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நம்ம அதில் இன்னும் டீப் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இந்த டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி சில இடங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா டெவலப் ஆகிருக்கலாம், சில இடங்களில் டெவலப் ஆகாமல் இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் எவ்ரி இயர் ஆன் இயர் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எல்லா கண்ட்ரீஸுமே டெவலப் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை நம்ம 3 வகையில் பிரிக்கலாம். பெட்டர் ரயில்வேஸ், பெட்டர் ரோட்வேஸ் அண்ட் பெட்டர் சீவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பெட்டர் சீவேஸில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ப்ரோக்ரஷன் காத்துட்டு இருக்கு. அதுதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப். இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா போர்ட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நார்மல் போர்ட் தான். இந்த நார்மல் போர்ட்டுக்கும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட் அதாவது துறைமுகம்ங்கிறது கடற்கரையில் தான் இருக்கும். பட் ஒரு கடலோட கரையில் அதிகமான தண்ணி இருக்காது, லேண்ட் நிறைய கிட்ட வந்துருதுங்கிறப்ப ஒரு ஷிப்பால் டைரெக்டாக அந்த கடலுக்குள்ளே வர முடியாது. ஸோ மோஸ்ட் பிளேசஸில் ஷிப் ரொம்ப தூரம் தள்ளி உள்ளே இருக்கும். அண்ட் அந்த ஷிப்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு போட்டில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்மாலர் ஷிப்பில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருவாங்க. அதனாலேயே நம்ம இந்தியாவுக்கு ஏகப்பட்ட லாஸ் நடக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ். ஏன்னா இப்போ சிங்கப்பூர் மாதிரியான இடங்களில் ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல டீப் சி இருக்குது. அதாவது டீப் சி போர்ட்டை தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல கடற்கரை கிட்ட ஏகப்பட்ட தண்ணி இருக்கணும். அந்த எக்கச்சக்க தண்ணி இருக்கும்போது தான் ஒரு ஷிப்பால் டைரெக்டாக உள்ளே வர முடியும். ஸோ இதனால் மோஸ்ட் ஆஃப் த ஷிப்ஸ் சிங்கப்பூர் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து குட்டி கப்பலில் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு அவங்க அங்கேருந்தே போயிடலாங்க. ஒருவேளை நம்ம இந்தியாவிலேயே ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் இருந்துச்சு அப்படின்னா அவங்க டைரெக்டாக இப்போ சவுதி அரேபியா சைடில் போகிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் டைரெக்டாகவே வந்து அதை ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. இதனால் காஸ்ட் ஆஃப் எல்லா குட்ஸுமே குறையறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதுக்காக பிளான் பண்ணி தான் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்துட்டு 2015 ஒரு ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்காங்க நம்ம கேரளாவில் விழுங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில். இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பை 2015 நடக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது பர்ஃபெக்டாக நடந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்னால ஒரு பயங்கரமான எக்கனாமிக் பூஸ்ட் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ் இங்கேருந்து அரேபியன் சைடில் போகும்போது அது எல்லாமே டேரெக்டாக இந்தியாவிலேருந்து அவங்களுடைய குட்ஸ் டேரெக்டாக இறக்குமதி செய்வாங்க. அப்படிங்கிறப்ப காஸ்ட் ஆஃப் குட்ஸ் எல்லாமே கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதனால் இப்போ கேரளாவில் அதிகமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் மூலமாக. ஸோ இப்போ இந்த சீவேஸில் இருக்கக்கூடிய செக்டார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்ஸ் அண்ட் போர்ட்ஸ் மாதிரியான ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கலாம். ஆர் சி இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது கப்பலில் இருக்கக்கூடிய கூட்ஸுக்கு இன்சூரன்ஸ் வைக்கிற சில கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் கமாடிட்டி ட்ரேடிங் கம்பெனிஸ் இப்போ ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
அதாவது ஆயிலை இறக்குமதி பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்க்கு அனுப்புறது தான் உங்களுடைய பிஸ்னஸாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கமாடிட்டி பிஸ்னஸை கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இது எதுவுமே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இந்த செக்டார்லாம் எந்த அளவுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த செக்டார் கூட ரொம்பவே கனெக்டாக இருக்கக்கூடியதுன்னா ரயில்வே செக்டார். ஏன்னா கப்பல்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் இந்தியா ஃபுல்லாக போய் சேரணும் அப்படின்னா இந்த ரயில்வேஸ் ரொம்பவே ஒரு சிக்னிஃபிகன்ட் ரோல் பண்ணுது. அதன்படி பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் 2 ஸ்டாக் தான் சொல்லுவாங்க, ஐஆர்சிடிசி, ஆர்விஎன்எல் அண்ட் மிஞ்சி போனால் ஐஆர்எஃப்சி சொல்லுவாங்க. பட் இதை தவிர ரயில்வேஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஏகப்பட்ட செக்டார் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அதாவது ரயில்வேஸை நம்பி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனோட சர்வீசஸ் செக்டார் எல்லாமே இருக்குது. அதாவது கொரியர் பிஸ்னஸ்லேருந்து ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் இந்த பிஸ்னஸ் எல்லாமே ரயில்வேஸை நம்பி தான் இருக்குது. ஸ்டீல் கம்பெனிஸ் தான் இந்த ரயில்வே ப்ரொடக்ஷனுக்கு ஒரு முக்கியமான பார்ட்னராகவே இருக்காங்க. இதை தவிர சிமெண்ட் கம்பெனிஸ் அந்த ரயில்வே ட்ராக்ஸை போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. டூரிசம் கம்பெனிஸ் இருக்குது, கோல் கம்பெனிஸ், அதாவது இந்த கோல்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை வச்சு தான் பல ரயில்வேஸ் ஓடுது. அப்படிங்கிறப்ப இந்த எல்லா செக்டாருமே இன்டைரக்ட்லி ரயில்வேஸ்க்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ ஒருவேளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரயில்வேஸ் மூலமாக வளர்ந்துச்சுனாலுமே இந்த எல்லா செக்டருமே இன்டைரக்டாக இந்த கம்பெனிஸ் கூட சேர்ந்து தான் வளரும். அடுத்தது ரோட்வேஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் ஆட்டோமொபைல் செக்டர். ஏன்னா ரோடு போடுறதே ஆட்டோமொபைல் போகிறதுக்காக தானே, அதாவது வண்டிகள்லாம் போகிறதுக்காக தானே. ஸோ ஆட்டோமொபைல் செக்டர், ஈவன் ஜிபிஎஸ் நேவிகேஷன் கம்பெனிஸ் எல்லாம் வளரலாம். அண்ட் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ், இதெல்லாம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஒரு வேளை உங்கள் ட்ரக்கோ பைக்கோ ஸ்டக்காக நின்று போச்சு அப்படின்னா அதுதான் ரோட் சைட் அசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வாங்குற கம்பெனிஸ் வந்துட்டு இதை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக உங்களுடைய பைக்கை டோ பண்ணிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இந்த ரோட்வேஸ்லையுமே டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இன்டர்லிங்கான ஒரு செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல். ஏன்னா இந்த ஸ்டீல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எல்லா இடத்துக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக தேவைப்படுது. ஷிப் பில்டிங்கும் தேவைப்படுது, ரயில்வேஸ் பில்டிங்கும் தேவைப்படுது, ஆட்டோமொபைல் பில்டிங்கும் தேவைப்படுது. அண்ட் இந்த எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான போர்ட்லேயே இருக்கட்டும், ரயில்வே செக்டரில் இருக்கக்கூடிய ட்ராக்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் சம் ரோட்ஸில் இந்த ஸ்டீலோட ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது இந்த ஸ்டீல் செக்டரோட டெவலப்மெண்ட் ஹியூஜாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. பட் அதை விட அதிகமாக ஸ்டீல் செக்டரோட டெவலப்மெண்ட் ஒரு இடத்துல இருக்கும். அதாவது ஹவுசிங் ஃபார் புவர் பீப்புள் அப்படின்னு வரும்போது ஒரு ஹவுஸ் கட்டுறதுக்கு முக்கியமான ரெக்யர்மெண்ட் ஸ்டீல் செக்டராக இருக்கும் அண்ட் சிமெண்ட் செக்டராக இருக்கும். ஸோ 2 பேருமே சொன்னது புவர் பீப்புளுக்கு நாங்கள் ஹவுசஸ் கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹவுசிங் செக்மெண்ட்டில் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் வரும்போது அது ஒரு வகையில் ஸ்டீல் கம்பெனிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக போய் முடியுதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இதை மட்டுமே வச்சுட்டு நீங்கள் இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தா அங்கே தான் ஒரு செக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டோட ஹைக் வந்து இந்தியாவில் ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரொம்பவே ஓவர் வேல்யூட ரியல் எஸ்டேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த ரெரா வரதுக்கு முன்னாடி இந்த மோஸ்ட் ஆஃப் த பில்டிங் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க அண்ட் அந்த அமௌண்ட்டை வச்சு தான் அந்த பில்டிங்கை கட்டுறோம்னு சொல்லுவாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா இவங்க சொன்ன டைமுக்குள்ள அந்த பில்டிங்கை கட்ட மாட்டாங்க. இன்ஸ்டன்ட் அந்த காசை வச்சுட்டு இவங்க ஒரு பெரிய க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பில்டிங்ஸை கட்டி பணக்காரங்களுக்கு முதல்ல அவங்களுடைய ப்ரீமியம் பில்டிங்கை விற்பாங்க. ஸோ அதை வித்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து தான் இந்த புது பில்டிங்கை கட்டி அதுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஃபுல் சார்ஜஸ் வாங்குவாங்க. இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பில்டிங்கை வாங்குறது காசு கொடுத்த உங்களுக்கு இஎம்ஐ தனியாக கட்டிகிட்டே இருப்பீங்க ஹவுசிங்க்கு. அதை தவிர நீங்கள் ஹவுஸ் ரெண்ட்டுமே கட்டிட்டு இருப்பீங்க. பட் அந்த பில்டருக்கு உங்கள் பணத்தை வச்சு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் ரெரா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த ரெரா வந்ததுக்கு அப்புறமா ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரால் அந்த பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் அவங்க வச்சுட்டு தான் இருந்தாகணும். அண்ட் அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேருந்து காசு அவங்க வேற எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி 70% ஆஃப் பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த அவங்க சொன்ன டைமுக்குள்ளே அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கல அப்படின்னா அவங்க அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த ஹவுஸை வாங்கினவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்துட்டே இருக்கணுங்கிற ரூல் தான். இது வந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு என்னதான் ரொம்ப நல்லதாக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு ஆக்சுவலாக இதனால சில டவுன்ஃபால் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு. அதனால சில ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் அவங்க செக்டாரை விட்டு வெளில போகிறதுக்கு கூட ட்ரை பண்ணாங்க. இதில் நான் சொல்ல வரது என்னன்னா எஸ், இந்த செக்டாருக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் அந்த எல்லா செக்டார்ஸ்க்குமே ரிஸ்க்கும் கூடவே சேர்ந்து இருக்குங்கிறத நான் புரிய வைக்க வரேன். இதை தவிர நீங்கள் இப்போ பிஜேபியோட மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இபஸ் மேனுஃபேக்சரிங்குள்ளே இறங்கணும்னு சொல்லியிருக்காங்க, கிரீன் எனர்ஜி கிரீன் எக்கானமிக்குள்ளே போக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் கிரீன் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி வேர்ல்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டுமே இதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் காங்கிரஸ் வந்தாலுமே இதை செய்வாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் சிஎன்ஜி இது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட். ஏன்னா பெட்ரோலுக்கு ஆல்டர்னேட்டிவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் 4வதா சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸுமே ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆட்டோ செக்டரில் 4 வகை போட்டி இருக்கு. ஸ்டில் பெட்ரோல் செக்டரில் தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு போட்டி. அண்ட் பெட்ரோல் அண்ட் எலக்ட்ரிக் ஹைப்ரிட், சிஎன்ஜி தனியாக, அண்ட் மேபி ஃபியூச்சரில் பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி ஆர் சிஎன்ஜி அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கலந்த மாதிரியான ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் வரலாம். இதெல்லாமே ஆட்டோ செக்டரில் ஒரு புது ரெவல்யூஷனை ஸ்டில் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இந்த பெட்ரோலில் எத்தனால மிக்ஸ் பண்ணுறதை நாங்கள் அதிகரிப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிஜேபி கவர்மெண்ட் அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால சுகர் கம்பெனிஸ்க்கு இது ஒரு அட்வான்டேஜாக போய் முடியலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது அப்படின்னா டிராவல் அதிகமாகும்ட்டு. ஸோ இந்த டிராவல் அதிகமாகும் போது டூரிசமுமே சேர்ந்து தான் அதிகமாகும். ஏன்னா ஒரு இடத்துல நல்ல டெவலப்மெண்ட் இருக்குன்னா அங்கே டூரிஸ்ட் அதிகமாக வருவாங்க. ஸோ டூரிசம்க்கு ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் கிரெடிட் கார்டு. ஏன்னா கிரெடிட் கார்டில் தான் அதிகமாக டூரிஸ்ட்டுக்கு அட்ராக்டிவான ரிவார்ட்ஸ் தருவாங்க. ஸோ அகைன் நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த பேங்கை திருப்பி இப்படி வந்து கனெக்ட் பண்ணுறேன். அதாவது இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பேங்கிங் செக்டருக்கு அகைன் இன்னும் கொஞ்சம் அதிகமான டெவலப்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதே மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு லோன் கொடுக்கறது மூலமாகவே பேங்கிங்க்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சேம் வே இப்போ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதிகமாக அக்ரிகல்ச்சர் அண்ட் எஜுகேஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்குமே எஜுகேஷனல் லோனுக்குள்ளே நீங்கள் போய் ஆகணும். அப்பயுமே அந்த பேங்கிங் செக்டருக்கு அட்வான்டேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அக்ரிகல்ச்சர் லோனுக்குள்ளே போகும்போதுமே பேங்கிங் செக்டருக்கு அட்வான்டேஜஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதே இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் எஜுகேஷனில் நிறைய லோன் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆஃப் பண்ணும்போது இது ஒரு ப்ராப்ளமேட்டிக் சிச்சுவேஷன்லேயும் கொண்டு போய் இந்த பேங்கிங் செக்டரையுமே கொண்டு போய் தரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் இந்த செக்டருக்கும் அந்த செக்டருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேனே தவிர இன்ஸ்டட் நான் இந்த செக்டர் மட்டும் தான் வளரும் மற்ற செக்டர்ஸ்லாம் வளராதுன்னு சொல்லவே இல்லை. ஈவன் டிஃபென்ஸ் செக்டர் இருக்குது, செமிகண்டக்டர் செக்டர் இருக்குது, இது எல்லாமே வளரக்கூடிய ஒரு செக்டர்ஸ் தான். ஸோ எல்லா செக்டருமே வளரதான் போகுது எந்த கட்சி வந்தாலுமே. பட் அதில் நம்ம இந்த செக்டருக்கும் அந்த செக்டருக்கும் என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆட்டோ ஸ்டாக் பார்க்குறீங்க, பட் அந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, ஓவர் வேல்யூடாக இருக்குது, உங்களால் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்குக்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இப்போ அந்த ஆட்டோமொபைல் பண்ணுறது தான் அவங்களா இருக்கலாம். பட் அந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்கு ஸ்டீலை ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கலாம், செமிகண்டக்டர் இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கலாம். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் யாருங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுடைய ஸ்டாக் ஒரு வேளை அண்டர் வேல்யூடாக இருந்துச்சுன்னா, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மூலமாக நீங்கள் இன்டெரக்டாக இந்த ஆட்டோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த வீடியோட கோர் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. பட் இவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா இதில் தான் போவாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அவங்க எந்த செக்டர்லலாம் போகிறாங்க அண்ட் அந்த செக்டருக்கு என்னெல்லாம் செக்டர்ஸ் இன்டர்லிங்க்டாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம பிக் பண்ணலாம். இது மூலமாக நமக்கு நல்லா அட்வான்டேஜஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.